ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நாம சிஎஸ்ஐஆர் அதாவது சென்ட்ரல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்லேருந்து நமக்கு 2 வகையான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நாம இந்த 2 வகையான நோட்டிஃபிகேஷனை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்ப்போம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பண்ணி ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நவம்பர் 29, 2024 அன்னைக்கு நமக்கு டெக்னிக்கல் அண்ட் சப்போர்ட் ஸ்டாஃப் மற்றும் சயின்டிஸ்ட் இந்த 2 வகையான பணிகளுக்கும் 2 நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது சிஎஸ்ஐஆர் என்ற சென்ட்ரல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்லேருந்து நமக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ நாம ஃபர்ஸ்ட் டெக்னிக்கல் அண்ட் சப்போர்ட் ஸ்டாஃப் இந்த நோட்டிஃபிகேஷனை பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம். இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு நவம்பர் 29, 2024 அன்னைக்கு ரிலீஸ் ஆச்சு. இந்த நோட்டிஃபிகேஷனான ஜாபுக்கு நம்ம அப்ளை பண்ணுறதுக்கான டேட் வந்து டிசம்பர் 10, 2024 அன்னைக்கு நமக்கு கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் ஜனவரி 9, 2025 வரைக்கும் நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை சேர்ந்த ஆண் பெண் இருபாலருமே வந்து அப்ளை பண்ணலாம். அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதும் உள்ள ஆண் பெண் இருபாலருமே வந்து இந்த வேலைக்கு வந்து அப்ளை பண்ணுவாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் அசிஸ்டண்ட்டில் மொத்தமாக வந்து உங்களுக்கு 11 வேகன்சி அவைலபிளாக இருக்குன்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜென்ரலில் 4 வேகன்சி இருக்குது, எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனில் 1 வேகன்சி இருக்குது, ஓபிசிக்கு 3 வேகன்சி இருக்குது, எஸ்சிக்கு 2 வேகன்சி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக்லாக் வேகன்சி 1 வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு மந்த்லி சேலரியா 56,916 ரூபாய் வந்து கிடைக்கும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் அப்பர் ஏஜ் லிமிட்டு 28 வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இந்த வேலைவாய்ப்புக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நம்பர் ஆஃப் வேகன்சி எல்லாமே பார்ப்போம். மொத்தமாக 2 கோடு கொடுத்துருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் கோடில் பார்த்தீங்கன்னா 10 வேகன்சி அவைலபிளாக இருக்குது. அதில் ஜென்ரலில் 4 வேகன்சி, எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனுக்கு 1 வேகன்சி, ஓபிசிக்கு 3 வேகன்சி, எஸ்சிக்கு 2 வேகன்சின்னு மொத்தமாக 10 வேகன்சி அவைலபிளாக இருக்குது. அதுக்கடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 60% மார்க் எடுத்திருக்கணும். அதுக்கடுத்து 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கவங்க நீங்கள் தாராளமாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு குவாலிஃபிகேஷன் வந்து இந்த எஜுகேஷனோட சேர்த்து கொடுத்துருக்காங்க. 1 இயர் ஃபுல் டைம் ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து கேட்டிருக்காங்க. அதனால் இந்த 2 குவாலிஃபிகேஷனில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு இருந்தாலும் நீங்கள் தாராளமாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து போஸ்ட் கோட் 2ல வந்து 1 வேகன்சி அவைலபிளாக இருக்குது. அது மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் ஆர் ஐஐடி இன்ஜினியரிங் ஆர் டெக்னாலஜி இது வந்து நீங்கள் 3 இயர் ஃபுல் டைம் டியூரேஷன் வந்து முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸாக வந்து 2 இயர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கவங்க நீங்கள் தாராளமாக வந்து அப்ளை பண்ணிக்காங்க. அடுத்து டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கான செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து ட்ரேட் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து அதில் செலக்ட் ஆகிறவங்களுக்கு காம்படிட்டிவ் ரிட்டன் எக்ஸாம் வந்து நடக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு எக்ஸாம் பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3ன்னு வந்து 3 பேப்பர் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த எக்ஸாம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் என்னென்னமே வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து ஓஎம்ஆர் பேஸ் பண்ணியிருக்கலாம், அல்லது வந்து கம்ப்யூட்டர் பேஸ் பண்ணி வந்து உங்களுக்கு எக்ஸாம் வந்து நடக்கலாம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வந்து டிப்ளமோ ஆர் கிராஜுவேஷன் லெவலில் வந்து கொஸ்டின் பேப்பர் வந்து இருக்கும். 200 கொஸ்டின் வந்து இருக்கும். 3 மணி நேரம் வந்து உங்களுக்கு எக்ஸாம் வந்து நடக்கும். எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் வந்து எக்ஸெப்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 1க்கு வந்து டைம் அலாட்டட் வந்து 1 ஹவர் கொடுத்துருக்காங்க. மென்டல் அபிலிட்டி டெஸ்ட் வந்து இருக்கும். இந்த மென்டல் அபிலிட்டி டெஸ்ட் எப்படி இருக்கும்னா இன்க்ளூடிங் ஜென்ரல் இன்டெலிஜென்ட், குவான்டிட்டி ஆப்டிடியூட், ரீசனிங், ப்ராப்ளம் சால்விங், சிச்சுவேஷன் ஜட்ஜ்மெண்ட் இதெல்லாமே வந்து இருக்குன்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக வந்து உங்களுக்கு 50 கொஸ்டின் இருக்கும். மேக்ஸிமம் மார்க் வந்து 100 வந்து இருக்கும். உங்களுக்கு வந்து இதில் வந்து நெகட்டிவ் மார்க் எதுவும் பேப்பர் 1ல் கிடையாது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 2ல் வந்து உங்களுக்கு வந்து 30 நிமிஷம் வந்து நடக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ், இங்கிலீஷ் லாங்குவேஜ் 2 சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் அவேர்னஸ்க்கு 25 கொஸ்டின் இருக்கும். இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கும் 25 கொஸ்டின் இருக்கும். ஒரு கொஸ்டினுக்கு 3 மார்க்னு 75 மார்க் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. உங்களுக்கு வந்து கட்டாயம் வந்து நெகட்டிவ் மார்க் வந்து இருக்கணும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 3யை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 90 நிமிஷம் நடக்கும். இதில் வந்து உங்களுக்கு நீங்கள் எந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதில் ரிலேட்டடாக சப்ஜெக்ட் வைஸ் வந்து உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வந்து இருக்கும். அதில் வந்து 100 கொஸ்டின் இருக்கும். ஒரு கொஸ்டினுக்கு 3 மார்க்குன்னு 300 மார்க் வந்து உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு வந்து இதில் நெகட்டிவ் மார்க் இருக்குன்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் அண்ட் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து 5 வருஷம் கொடுத்துருக்காங்க. ஓபிசி நான் கிரிமிலேயருக்கு வந்து 3 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து எஸ்சிக்கு வந்து 15 வருஷம் கொடுத்துருக்காங்க. ஓபிசி இவங்களுக்கு வந்து 13 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க.
அடுத்து இந்த டெக்னீஷியன் ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம்னு சொல்லி குடுத்துருக்காங்க. நம்ம அத அப்ளை பண்ணும்போது டீட்டெயில்டா பார்ப்போம். இப்போ நம்ம அப்ளிகேஷன் ஃபீஸ பொறுத்தவரைக்கும் 500 வந்து பே பண்ற மாரி இருக்கும். இந்த 500 யாரெல்லாம் வந்து பே பண்ணணும் அப்டின்னா, ஜெனரல், ஓபிசி, எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் இவங்க எல்லாருமே வந்து பே பண்ற மாரி இருக்கும். எஸ்சி, எஸ்டி, மாற்றுத்திறனாளிகள், எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்க எல்லாருமே வந்து பே பண்ண தேவையில்லன்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்க வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து ஜனவரி 9, 2025 நைட் 11:59க்குள்ள நீங்க பே பண்ற மாரி இருக்கும். அப்படி இல்லைன்னா வந்து அப்ளிகேஷன் விண்டோ வந்து க்ளோஸ் ஆயிடும்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்க இப்போ இருந்தே அப்ளை பண்ண பாருங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு லாஸ்ட் வந்து சர்வர் பிஸி எதுவுமே இல்லாம நீங்க ஈஸியா அப்ளை பண்ண முடியும். நீங்க கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, லாஸ்ட் 3 நாள் வந்து கண்டிப்பா வந்து சர்வர் வந்து பிஸியாக வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க இப்போ இருந்தே அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிருங்க. பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு குடுத்துருக்காங்க. நீங்க வந்து ஆன்லைன் தான் பே பண்ற மாரி இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, டாக்குமெண்ட்லாம் என்னென்ன வேணும்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்துக்கு வந்து 10த் மார்க் லிஸ்ட் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களோட 10த் மார்க் ஷீட்டு, 3வதா பார்த்தீங்கன்னா, 12த் சர்டிஃபிகேட், அப்புறம் மார்க் ஷீட்டு, அதுக்கடுத்து அ பிஎஸ்சி சர்டிஃபிகேட் நீங்க வந்து கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கீங்களா அது, அப்புறம் வந்து எல்லா செமஸ்டருடைய மார்க் ஷீட்டும் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து கேஸ்ட்டு, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, நீங்க ஆல்ரெடி வந்து ஜாப்ல இருந்தா அதுக்கு வந்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து கேட்குறாங்க. அதாவது என்ஓசி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. நீங்க இந்த அப்ளிகேஷனுக்கு வந்து பே பண்ணீங்களா, அதுக்கான ரெசிப்ட்ஸும் வந்து கேட்குறாங்க. எல்லாமே வந்து நீங்க பத்திரமா வச்சுக்கோங்க. அப்ளை பண்ணும்போது இந்த டாக்குமெண்ட் எல்லாமே நீங்க அப்லோட் பண்ற மாரி இருக்கும். டாக்குமெண்ட்டை பொறுத்தவரைக்கும் பிடிஎஃப் ஃபார்மேட் வந்து 15 எம்பிக்குள்ள நீங்க இருக்கணும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 1 எம்பி இல்ல 1 கேபி வந்து அதிகமானாலும் உங்களால அப்ளை பண்ண முடியாது. அதனால நீங்க அப்ளை பண்றதுக்கு முன்னால இது எல்லாமே வந்து அவங்க சொல்லியிருக்க ஃபார்மேட்ல பிடிஎஃப் ஃபார்மேட்ல 15 எம்பிக்குள்ள நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நாம அடுத்த நோட்டிபிகேஷனை பத்தி பார்ப்போம். சிஎஸ்ஐஆர்ல இருந்து நமக்கு கவுன்சில் ஆஃப் சயின்டிபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச்ல இருந்து நோட்டிபிகேஷன் நவம்பர் 29, 2024 அன்னைக்கு சயின்டிஸ்டுக்கான நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதை தொடர்ந்து அப்ளை பண்றதுக்கான ப்ராசஸ் வந்து டிசம்பர் 8, 2024 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் ஜனவரி 7, 2025 வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நாம எவ்வளவு வேகன்சி இருக்குன்னு பார்ப்போம். டோட்டல் வேகன்சியை பொறுத்த வரைக்கும் 33 வேகன்சி சயின்டிஸ்டுக்கு இருக்கு. ஜெனரல்ல 14 வேகன்சி இருக்கு. எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனுக்கு 3 வேகன்சி, ஓபிசி நான் கிரிமி லேயர் 8 வேகன்சி, எஸ்சிக்கு 6 வேகன்சி, எஸ்டி 2 வேகன்சி, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் 2 வேகன்சி, நமக்கு மொத்தமா 33 வேகன்சி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு லெவல் 11ல வந்து மந்த்லி சேலரி வந்து இருக்கும். அதாவது ரூ. 1,90,081 வந்து அப்ராக்சிமேட்டா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்பர் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 32 வயசு வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து இந்த 33 வேகன்சியும் வந்து நமக்கு போஸ்ட் கோட் வைஸ் குடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, போஸ்ட் கோட் 11ல ஜெனரலா வேகன்சி குடுத்துருக்காங்க. 7 வேகன்சி அவைலபிளா இருக்கு. அதுக்கடுத்து போஸ்ட் கோட் 12 ஓபிசிக்கு வந்து 4 வேகன்சி அவைலபிளா இருக்கு. போஸ்ட் கோடு 13ல வந்து 3 வேகன்சி எஸ்சிக்கு அவைலபிளா இருக்கு. போஸ்ட் கோடு 14 எஸ்டிக்கு 1 வேகன்சி அவைலபிளா இருக்கு. போஸ்ட் கோடு 15ல வந்து எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனுக்கு 2 போஸ்ட் வந்து அவைலபிளா இருக்கு. போஸ்ட் கோடு 21ல வந்து 7 வேகன்சி அவைலபிளா ஜெனரலுக்கு வந்து இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, போஸ்ட் கோடு 22ல ஓபிசிக்கு 4 வேகன்சி அவைலபிளா இருக்கு. அதுக்கடுத்து போஸ்ட் கோடு 23ல எஸ்சிக்கு 3 வேகன்சி அவைலபிளா இருக்கு. அதுக்கடுத்து போஸ்ட் கோடு 24ல 1 வேகன்சி அவைலபிளா இருக்கு. போஸ்ட் கோடு 25ல எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன்ல 1 வேகன்சி அவைலபிளா இருக்கு. மொத்தமா வந்து உங்களுக்கு 33 வேகன்சி அவைலபிளா இருக்கு. அதுல பார்த்தீங்கன்னா 2 வேகன்சி மாற்றுத்திறனாளிகளுக்கானது. இப்போ இந்த 33 வேகன்சிக்கு வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் சேம் தான். அதாவது எம்இ ஆர் எம்டெக் வந்து நீங்க மைக்ரோவேவ்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் வந்து முடிச்சிருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து நீங்க பிஹெச்டி வந்து நீங்க முடிச்சிருந்தா, அதாவது சயின்ஸ் ஆர் இன்ஜினியரிங் மைக்ரோவேவ்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் நீங்க முடிச்சிருந்தா இந்த வேலைக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டிசரபிள் குவாலிஃபிகேஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த குவாலிஃபிகேஷன்லாம் இருக்கவங்க வந்து இந்த சயின்டிஸ்ட் ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜாப் வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை உங்க தெரிஞ்சவங்க யாராவது வந்து இதில் முடிச்சிருக்காங்க, சயின்டிஸ்ட் ஃபீல்டுக்கு வந்து போகணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணாமல் இருக்காதீங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சில ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்காங்க. அது ஒரு முறை படித்து பார்த்துக்கோங்க. மறக்காம இந்த 2 வகையான நோட்டிஃபிகேஷன் வந்து முழுமையா வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 2 வகையான பணிகளுக்கும் வந்து யாருக்கெல்லாம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கோ, இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கோ, இல்ல தெரிஞ்சவங்களுக்கோ அந்த குவாலிஃபிகேஷன் இருக்கு, இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்ற பட்சத்துல அவங்களுக்கு இந்த வீடியோவை வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனே கிடைக்கும். தேங்க்யூ.